எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னிலேருந்து திருமங்கை பாடின அவர் கதை சொன்னேன் இல்லையா, அவர் பாடின ஒரு 2-3 இது இருக்குது. இப்போ இது இருக்குது, பிரபந்தத்தில் இருக்குது. பிரபந்தத்தில் நிறையா பாடியிருக்காரு. 1253 பாட்டு பாடியிருக்கார் அவர் பாடியிருக்கிறது. இதில் சாத்துமுறை பாடல்கள் சில இது இருக்குது. ஒரு 2-3 ஒரு 30 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. அதை பார்ப்போம். முதல்ல திருவள்ளூர் பற்றி பாடியிருக்கார். அதில் தெரு எவ்வளவு தான் ஊர் பேர். அந்த ஊர் பேரே எவ்வளவு தான். எவ்வளன்றது எங்கள் உள், உள்ளுன்றது இல்லம். எவ்வள் எங்கள் இல்லம்னு பெருமாள் சொன்னதா. தெரு எவ்வள் எங்களுக்கு வேண்டிய உள்ள இருக்கிற இடம் இல்லம், எங்களுக்கு வேண்டியவனுடைய இல்லம். தெரு எவ்வள் அதான் எவ்வளன்றதுக்கு அதுதான் காரணம். எவ்வள் கடந்தானேன்னு அவர் திருவள்ளூர் பெருமாளை வீரராக பெருமாளை பாடுற பாட்டு இது. பாடுறாரு பாருங்க. முதல் பாட்டு காசையாடி 10 பாட்டு. இது 10 பாட்டு 11 பாட்டு. ஒரு பாட்டு அந்த இது ஒரு இதில் பலசுருதி கிடையாது, 10 பாட்டு தான் சொல்றேன். காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவனூர், நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான், வேயினன்ன தோல் மடவார் வெண்ணெய் உண்டான் இவன் என்று, ஏச நின்ற எம்பெருமான் எவ்வள் கிடந்தானே. இது பாட்டு. காசையாடை மூடி ஓடி காதல் செய்தான் அவன் ஊர், நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான், வேயின் அன்ன தோல் மடவார் வெண்ணெய் உண்டான் இவன் என்று, ஏச நின்ற எம்பெருமான் எவ்வள் கிடந்தானே அப்படின்றார். இது பாட்டுது. இதுல பாட்டோட அர்த்தத்தை பாருங்க. முதல்ல பெருமாளோட பெருமை. அடுத்தது பெருமாள் எப்படி அடியார்களுக்காக எப்படி பொறுத்துன்னு போறார். இப்போ எவ்வளவு திட்டாலும் வாங்கிக்கிறார்ன்றது மாதிரி அடியார்கள்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார், பவ்யமாக நடந்துக்கிறார். அதே தன்னை எதிர்க்கிறவங்ககிட்ட எப்படி சண்டை போடுறாருன்றதை பற்றின பாட்டு இது. காசை ஆடை, காசைனா காவி துணி, காசை ஆடைனா காவி துணியை போத்திண்டு, காசை ஆடை மூடி ஓடி காவி துணிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு, அதாவது சாமியார் மாதிரி வேஷம் போட்டு மூடி ஓடி காதல் செய்தான் அவனூர். காதல் செய்தான்றது சீதை மேலே இச்சை கொண்டதை சொல்கிறாருங்க. காதல் செய்தான் அவன் ஒருதலை காதல், இது அதை சொல்கிறாருங்க. காசை ஆடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர். அந்த அப்படி ஒருத்தன் செஞ்சான காதல் செய்தான் யாரு? ராவணன். அவனூர், அவனோட ஊர் இருக்க, அது இலங்கை. அது அந்த ஊர் நாசமாக, அந்த ஊரை ஒண்ணுமில்லாத பண்ணி நாசமாக, நம்பவல்லன்றது நம்பிக்கைக்குரியன்ற அர்த்தம். நம்பவல்ல நம்பெருமான் நாசமாக்கினானா, நாசமாக பண்ணானான். காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர், நாசமாக்கினான் அப்படின்னு எடுத்துக்கணும். நாசமாகன்றது முடிஞ்சு போச்சு. அதோட நாசமாக்கினான்னு எடுத்துக்கணும். நாசமாக நம்பவல்ல, நம்பிக்கையான நம்முடைய நம்பவல்லன்னா நம்பிக்கைக்குரிய நம்முடைய பெருமாள். அப்படி நம்பின்னாலே நம்மளை காப்பவன், தலைவன், நமக்கு பேரொருள் புரிபவன் அப்படின்னு அர்த்தம். நம்பவல்ல நம்பி நமக்கு பேரொருள் புரிய நம் பெருமான், மறுபடியும் நம் பெருமான், நம்முடைய பெருமாள், நம்மை காக்க, நம்முடைய வல்லமை பொருந்திய, நம்மை காக்க நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நம்முடைய பெருமாள் அப்படின்ட்டாருங்க. பெருமாள் என்ன பண்ணாராம், அந்த மாதிரி ஜெயிச்சார் இல்லையா. இவனை ராவணனை ஒன்றும் இல்லாத பண்ணி அவனை ஊரையே ஒழிச்சு அவனை தலையை அறுத்து போட்டார் இல்லையா. எவ்வளோ பெரிய வீரம் அந்த வீரன். இங்கே என்ன பண்ணார்ன்றத கேள்வி. அடுத்தது வேயினன்ன தோல் மடவார். வேயினா மூங்கில் மாதிரி தோல் மடவார். அந்த மாதிரி ஒரு அந்த மூங்கில் எப்படி வளையும் அந்த மாதிரி தோள்களாம். அந்த மாதிரி தோள்களை மடவார்னா பெண்கள், இளம் பெண்கள் அர்த்தம். வேயினன்ன தோல் மடவார், அந்த மாதிரி பெண்கள், அதாவது ஆட்சியர் பெண்களை சொல்ற. வேயினன்ன தோல் மடவார்ன்றது மூங்கிலை போன்ற வளையக்கூடிய நல்ல தோள்களை உடைய, அழகான தோள்களுடைய மடவார் இளம் பெண்கள், அதாவது ஆட்சியர். வெண்ணெய் உண்டான் இவன் என்று, எப்போ பார்த்தாலும் இவன் வெண்ணெயை வைக்க முடியல, வீட்டில் திருட்டு போயிடுறான். இவன் நீ இவன் மேலே பெருமாள் மேலே அழுத்துண்டு, வெண்ணெய் உண்டான் இவன், எல்லாமே மாயை தான். வெண்ணெய் உண்டான் இவன் என்று எல்லாரும் கண்டபடி, இந்த பிள்ளை இது எங்கேருந்து ஆட்சி இருக்குது, இப்படி வெண்ணெயை வைக்கவே முடியல, வீட்டில் திருட்டு ஓடிடுறத அப்படின்னு திட்டுறா. அதை வெண்ணெய் உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான், எல்லாரும் திட்டுறாளாம், தூத்துறாளாம்.
அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி தூத்துற இடத்துல ஏச நின்ற எல்லாரையும் திட்டத்திட்டு கேட்டுட்டே இவருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கான். அவள்லாம் அது மாதிரி அவஸ்தைப்படுறது அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காராம். நேச நின்ற எம்பெருமான் அங்கே அதை பாட்டு கேட்டுட்டு இருக்காராம். எம்முடைய பெருமாள் எங்களை எல்லாம் காப்பவன் எவ்வுள் கிடந்தானே யாருன்னா திருவள்ளூர்ல கிடக்கிறதுன்றது படுத்திருக்கிறது. எவ்வுள் கிடந்தானே திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்கிற வீரராக பெருமாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல காவிய உடையில வேஷம் அணிஞ்சுட்டு வந்து ராமன் திரும்புவதற்குள்ள பொன்மானை படிக்கிற ஓடி வந்து ராமன் திரும்பி வருவதற்குள்ள பொன்மானை பிடிக்கிறதுக்கு ராமன் திரும்பி வர்றதுக்குள்ள ஓடி வந்து காமத்தால இச்சை கொண்டு ராவணன் கவர்ந்து சென்ற ராவணனையும் அவன் ஊரையும் அழித்து நாசமாக்கிய எம்பெருமான், நீதியை நிலைநாட்டிய எம் தெய்வம், எங்கள் தலைவன், மூங்கிலை ஒத்த தோளுடைய இளம்பெண்கள் என்ன பண்றாலும் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்த உடனே சொல்றாராம், இவன் தான் திருடி தின்னான் வண்ணிய, இவன் தான் திருடி தின்னான்னு கையை கட்டி திட்டுறாளாம். கட்டால போறவன் நம்ம திட்டுறானே, இந்த மாதிரி திட்டுறானே வெண்ணைய, வீட்டுல வைக்க முடியல வெண்ணைய வச்சா எப்படியோ திருடின்னு போயிடுறானே, திருட்டு போயிடுறானே அப்படின்னு பெருமாள் அந்த வெண்ணையை எங்கேயும் ஒளிச்சே வைக்க முடியலையா. வெண்ணெய் கடைஞ்சி எடுக்கிற மாட்டுல இருந்து பால்ல இருந்து, ஆனா அந்த வெண்ணையை ஒளிச்சு வைக்கவே முடியல, எங்க வச்சாலும் எடுத்துடுறான். பெருமாளுக்கு இவர் தான் ஞானம் தெரியுமே, இவருக்கு எல்லாமே தெரியுமே. அவெல்லாம் தேவர்கள், அந்த ஆய்ச்சிய பெண்கள்லாம் 30 கோடி தேவர்களும் ஒரு தடவை வேண்டினாலாம் பெருமாள்கிட்ட, நான் உங்களுக்கு உங்க கூட விளையாடிட்டு உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தாசசியம் பண்ற மாதிரி உங்களுடைய ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னாலும். ரொம்ப அன்புன்றது லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல தான் வரும். அதனால ரொம்ப அன்புன்னா நீங்கள்லாம் எனக்கு ஆட்சியர் பெண்களா பிறந்து எல்லாரும் என் மேல மையல் கொண்டு இருக்கோம் அப்படின்னு 30 கோடி தேவர்களுக்கும் அது வாக்கு கொடுக்குறாரா. அதுதான் அந்த கிருஷ்ணா பிறக்கிறப்ப ஆட்சியரா எல்லாரும் பிறக்கிறா. அதனால கிருஷ்ணனையே சுத்தி வரா, திட்டுறா கிருஷ்ணனை. ஆனாலும் கிருஷ்ணன் மாதிரி கிருஷ்ணன் இல்லைன்னா வாழ முடியாது. அதை சொல்றாருங்க. பேயினன்னு தோல்முடவார் வெண்ணெய் உண்டான் இவன் என்று. எப்போ பார்த்தா வெண்ணையை திருடுறான், இவன் தான் அதோ போறானே, இவன் தான் கையை காட்டி திட்டுறாளாம். வெண்ணையை திருடி தினம் இவன் தான்னு அவெல்லாம் தூட்டும் போதும் அதை மனசுல ஏத்துண்டு பேசாம என்ன ஜாலியா சிரிச்சுண்டு மனசுக்குள்ள புன்னையை பூத்தபடி எங்கள் தெய்வம் அந்த இன்னார் திருவள்ளூர்ல படுத்துட்டு இருக்காரே இந்த பெருமாள் தான் அப்படின்னு சொல்றாரு. இது முதல் பாட்டு. நாளைக்கு 2வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.